வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் அதாவது 2023ஆம் ஆண்டு சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனால் நம்ம சர்வதேச சிறுதானிய ஆண்டை முன்னிட்டு முதல் நாள் ஜனவரி மாதம் முதல் நாள் நம்ம சிறுதானியத்தை வச்சு ஒரு இனிப்பு செய்வோம். வரகு அரிசி வச்சு சக்கரை பொங்கல் செய்வோம். அதை எப்படி செய்கிறது நம்ம பார்ப்போம். இப்போ வாங்க கிச்சனுக்கு போகலாம். வரகரிசி சக்கரை பொங்கலுக்கு தேவையான பொருட்களை நம்ம இப்போ பார்ப்போம். 1.5 கப்பு அரிசி வரகரிசி, 1/2 கப்பு பாசிப்பருப்பு, 3 கப்பு வெல்லம், பொடி பண்ண வெல்லம் 3 கப்பு, ஒரு 10 ஏலக்காய், 1 கப்பு தேங்காய், அதாவது பாதி தேங்காய் இருக்கும் இது, 1 கப்பு தேங்காய் துருவல், முந்திரி பருப்பு 15 முந்திரி பருப்பு 4 பொடி பண்ணி வச்சுருக்கேன் துண்டு துண்டாக, உப்பு 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் பாலும் சொல்கிறேன். 2 கப்பு பால், 7 கப்பு தண்ணி, மொத்தம் 9 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அரிசியும் பருப்பும் சேர்த்து 2 கப்பு இருக்குது. சாதாரண அரிசியாக இருந்தால் 8 கப்பு ஊற்றலாம். இந்த அரிசிக்கு வரகரிசிக்கு கொஞ்சம் தண்ணி கூட பிடிக்கும், இல்லைன்னா இறுகி போயிடும். அதுக்காக 9 கப்பு, 4.5 கப்பு, 1 கப்புக்கு 4.5 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். மொத்தம் 2 கப்புக்கு 9 கப்பு தண்ணியும் பாலும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இனிமேல் செய்ய ஆரம்பிக்கலாம். பாசிப்பருப்பு பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ அதோட வரகரிசியும் சேர்த்து 2-3 தடவை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். வரகரிசியும் பாசிப்பருப்பும் குக்கரில் சேர்த்துட்டேன். 1க்கு 4.5 பங்கு அரிசி தண்ணியும் பாலும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 2 கப்புக்கு 9 கப்பு ஊற்ற போகிறோம். இப்போ 2 கப்பு பால் ஊற்றிட்டேன். 7 கப்பு தண்ணி, அரிசியும் பருப்பும் சேர்த்து 2 கப்பு இருக்குது, அதுக்கு 9 கப்பு ஊற்றிருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டு நம்ம ஸ்டவ் பொருத்தி 4 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிடலாம். 4 சவுண்டு வந்துருச்சு. ஆஃப் பண்ணிட்டு வெயிட் இறங்கிடுச்சு. இப்போ அதை திறந்துட்டு ஒரு கிளறிக்கலாம். கிளறியாச்சு நல்லா. இப்போ இதில் வெல்லம் சேர்த்துருவோம். உப்பும் சேர்த்துருவோம். முன்னாடியே உப்பு சேர்க்க வேணாம், இப்போ சேர்த்தா தான் சரியாக இருக்கும். இல்லைன்னா பாலோட உப்பு சேர்த்தோம்னா திரிஞ்சு போயிடும். அதனால் வெல்லம் சேர்க்கும்போது உப்பு சேர்த்துக்கலாம். வெல்லம் தூசி துப்பு எதுவுமே இல்லாமல் நல்ல வெல்லமாக இருக்கிறதுனால நான் அப்படியே போடுறேன். உங்களுடைய வெல்லம் தூசியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டி ஊற்றிக்கோங்க. அந்த 1க்கு 4.5 கப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே அந்த தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டி ஊற்றிக்கோங்க. அந்த 1க்கு 4.5 கப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே அந்த தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை பொருத்தி விட்டு நல்லா வெல்லம் கரைஞ்சி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஏலக்காய், முந்திரி பருப்பு, தேங்காய் எல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் அனல் குறைச்சி வச்சுக்கலாம். ஃபுல் சிம்லையும் வைக்க வேணாம், ஃபுல் ஹைலையும் வைக்க வேணாம். அனல் குறைச்சி வச்சு நம்ம அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும். வெல்லம் கரைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வெந்துக்கிட்டு இருந்தது. வெல்லம் கரைஞ்ச உடனே நம்ம இது பண்ணோம்னா தண்ணி மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சுன்னா கொஞ்சம் இறுகிடும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம மற்ற பொருள்லாம் போட்டலாம். இப்போ தேங்காய் போட்டு ஒரு கிளறிட்டு முந்திரி பருப்பு, நெய்யில் வறுத்த முந்திரி போட்டு சேர்த்துட்டேன். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டேன். இது நல்லா கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் அவங்கவுங்க விருப்பம் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இருந்தாலும் அல்வா, கேசரி அளவுக்கு நெய் நம்ம ஊற்ற வேண்டியதில்லை. இது நம்ம சாப்பிடும்போது கொஞ்சமாக நெய் விட்டு தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஓரளவு கம்மியாகவே ஊற்றிக்கலாம். தேவைப்படுறவங்க அதிகமாக ஊற்றிக்கலாம். தேங்காய், ஏலக்காய், முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கிளறிட்டேன். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓரளவு நம்ம கொஞ்சமாக ஒரு 50 ml அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். மீதி நெய் நம்ம தட்டில் போட்டு சாப்பிடும்போது, தட்டிலையோ இலையிலையோ போட்டு சாப்பிடும்போது
கொஞ்சம் சட்னி மாதிரி தொட்டுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எவ்வளோ நெய் ஊற்றிட்டாலும் கிளறினாலும் நம்ம சாப்பிடும்போது தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சர்வதேச சிறுதானிய ஆண்டுன்னு அறிவிக்கப்பட்டிருக்காங்க 2023. அதில் முதல் நாளாக நம்ம சிறுதானியமான வரகரிசியில் சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிட்டோம். வரகரிசி சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்னேன் இல்லையா, தட்டில் போட்டு நெய் ஊற்றி தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். மேலேயும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், தட்டில் போட்டும் தனியாக ஊற்றியும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சிறுதானியத்தில் நம்ம அதிகம் சேர்த்து உடல் ஆரோக்கியம் பெறுவோம். இதே மாதிரி வரகரிசி சக்கரை பொங்கல் வச்சு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். முடிஞ்ச வரையிலும் அடுத்தடுத்து நம்ம சிறுதானியத்தையே செய்வோம். சிறுதானிய சமையலை அதிகமாக பயன்படுத்தி நம்ம நல்ல ஆரோக்கியம் பெறுவோம். முடிஞ்ச வரையும் நான் சிறுதானியமாக போட்டுக்கிட்டு இருக்கேன். சிறுதானிய சமையலை நான் போடுறேன். நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.